என் வீட்டை திடலாக்கி விளையாடும் பறவை போல் மனதின் உள்ளே வந்து ஆடுவதாரோ அப்படின்ற ஒரு இது. மற்றவங்க கேட்ட அதே கேள்விதான் எனக்கும் வருது. இந்த மாதிரியான ஒரு கவிதையை எப்படி ஒரு பாட்டுக்குள்ள வைக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா பொதுவாகவே என்னன்னா இந்த மெட்டு அமைச்சிட்டு அதுக்கான பாட்டு எழுதுற ஒரு இதாக இருக்கும். சிலருக்கு வந்து பாட்டு எழுதிட்டு அதுக்கான மெட்டு அமைக்கிறதா இருக்கும். இந்த பாடல் எப்படி இந்த பாட்டு வந்து முழுக்க மெட்டமைச்சு மெட்டுக்க பாட்டு தான் இந்த பாட்டு. அது எப்படிங்க உள்ள இந்த மாதிரியான ஒரு கவிதை எடுத்து வந்தீங்க? அதுதான் அது வந்து ரொம்ப எனக்கு வந்து எழுதும்போது இந்த எப்படியாவது பாட்டை ஹிட் இந்த பாட்டை எழுதி கொடுத்து அவனுக்கு ஓகே பண்ணு தான் நினச்சி எழுதினேன். ஆனால் இந்த தமிழ் வந்து ஒருவேளை அவர் மலையாள இயக்குனராக இருந்தனால ஒத்துக்காருன்னு தெரியல. ஆனால் தமிழ் இயக்குனராக இருந்திருந்தா இது ஒத்துக்கு போறாங்கன்னு தெரியல. எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா இப்படி தமிழ் அழகாக வைக்க விடுவாங்களான்னு தெரியல. ஆனால் அவர் ஒத்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப பிடிச்சிருந்து அவருக்கு. இது என்ன அர்த்தம்னு கேட்டாரு. இது இப்படி சொன்னேன். இது அப்படியா? ஆமா, அது அவருக்கு புரிஞ்சுது லைட்டா. அவருக்கு தமிழ் கொஞ்சம் அப்போ அந்த டைம்ல வந்து தமிழும் கொஞ்சம் புரிஞ்சுதான் இருந்தது. அப்போ என்ன இது அர்த்தம்னு கேட்கும்போது இதெல்லாம் ஒரு பறவை அது என்ன அது இடம்லாம் பார்க்காது வந்து உட்காந்து ஆடும் அவ்வளோதான். அதை தான் காதல் வந்துச்சு அவன் உடம்பு எனக்குள்ள. இது எந்த இடம்லாம் பார்க்காது அது அப்படின்னு வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு அந்த ஓமை பிடிச்சிருந்தது. எனக்கு உண்மையாக அது ரொம்ப நான் ரசிச்ச ஒரு லைன் அது. ஏன்னா அது கவிதையா தனியாக கூட நம்ம படிக்கலாம். இசையே இல்லாம அந்த ரசிக்க முடியற ஒரு கவிதை தான். பொதுவாக என்னன்னா மெட்டுக்காக அந்த வார்த்தைகளை மாத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு சிலது பார்க்கும்போது தெரியும். இந்த இடத்துல மாத்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த இது அப்படியே வந்து உட்காரும். அது ரொம்ப அது உழைச்சதுதான். அது எனக்கு பிடிச்சிருந்து அந்த உழைப்பு எனக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா ஆரம்ப காலத்துல இது இந்த பாட்டு இப்படியே ஓகே பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுதான் எழுதணும். அதே சமயத்துல நம்ம யாரும் காமிக்கணும். அந்த விஷுவல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்ப நாம அவங்க கம்மியா எழுதிட்டோம் நம்மளை குறைச்சி மதிப்பிடுவாங்க. அந்த பாட்டு விஷுவல் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நான் அதுக்கா முழுசா இருந்தேன். அது வந்து நிறைய வரிகளை வந்து முத்துமாரன் சொல்லுவாரு, ஒரு பாட்டு ஹிட் ஆகும் 7 வரி நல்லா இருந்தா போதும்னு சொல்லுவாரு. ஒரு பாடல் வந்து 7 வரி நல்லா இருந்தா போதும். அதே போல ஒரு சினிமாவுக்கு 7 சீனு நல்லா இருந்தா போதும் படத்துல அந்த படம் ஹிட் ஆயிடும்னாரு. அப்ப எனக்கு அந்த வார்த்தை மனசுல இருக்கு. அப்ப இந்த படத்துல எல்லா வரியும் நல்லா எழுதணும்னு நான் எனக்கு வெறி பிடிச்சு எழுதினேன்.